அன்பு நேயர்களே, பக்தர்களிடத்தில் தெய்வங்கள் எப்படியெல்லாம் அவைகளின் உரிமைகளை காட்டும். 40 வருட காலமாக எனது அன்னையான சுயம்பு துர்க்கை அம்மனை தான் அடியேனின் வீட்டில் ஆவாகனம் செய்து வணங்கி வருகின்றேன். இடையில் பக்கத்து கொள்ளைக்காரியாக பவானி அம்மனும் வந்து சேர்ந்தாள். 30 வருடத்திற்கு மேலாகிறது. வீட்டிலும் ஆலயத்தில் அவளுக்குமான சேவைகளிலேயே எங்களது வாழ்க்கை கழிந்தது. நிமிட நேரம் கூட ஓய்வு இருக்காது. இருந்தாலும் மிகவும் பிடித்தது. இப்படி சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் துன்பம் நேர்ந்தது. பக்தர்களுக்கு துன்பம் வராதா என்ன? அதிக துன்பத்தை தான் நாம் வணங்குவதால் அதிலிருந்து மீண்டு வர முடிகிறது. தெய்வங்கள் நமக்கு கொடுக்கும் அனுசரணை இதுதான். அப்படி துன்பம் வந்த காலத்தில், போம்மா பவானி, இப்படியெல்லாம் சேவை செய்தேனே, பலன் வேண்டியா செய்தேன்? எனக்கு இத்தனை பெரிய துன்பமும் தண்டனையும் எதற்கு என்று மனம் வெறுத்து நன்றாக திட்டிவிட்டு ஆலயம் செல்வதை நிறுத்திவிடவும் அன்னைக்கு குருக்கள் வைக்க பணம் இல்லாததால் நாங்கள் தான் பெண்கள், நானும் எனது தோழியும் தான் அபிஷேக ஆராதனைகள் செய்வோம். சிவன், பார்வதி, முருகர், விநாயகர், அன்னை பவானி இவர்கள் அனைவருக்கும். திடீரென்று நின்று விட்டது நான் போகாமல். அப்பொழுது வள்ளி தெய்வான சமேத முத்துக்குமாரசாமி கனவில் வந்தது. சிறு குழந்தையாய் பட்டு வஸ்திரம் கட்டி உதடுகள் அப்படியே வெதும்புகிறது. அதுபோல் ஒரு கனவு. அப்பொழுதும் எனக்கு மனம் தாங்க முடியவில்லை. எரிச்சல் தான் வந்தது. இத்தனையும் செய்து நிம்மதியாக கிடைத்தது என்ற எண்ணம் எனக்கு. பிறகு பவானி அன்னை கனவில் வருகிறாள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அத்தனை சிரத்தையுடன் அவளுக்கு பிரசாதங்கள் செய்து நைவேத்தியம் வைத்தவர்கள். அன்னை எப்படி வந்தாள்? வெளியில் தெருவில் உள்ள செல்லங்களுக்கு அன்னம் இடுவது போலவும் அதை ஓடி சென்று அன்னை கை வைப்பது போலவும் உண்ணுவதற்கு கனவு கண்டு விழித்து அப்படி ஒரு அழுகை அழுதேன். மறுநாளிலிருந்து சேவை செய்து ஆரம்பித்து விட்டேன். இப்படியெல்லாம் விளையாடும் என் தெய்வங்களை விட்டு காலக்கொடுமை பிரித்து வைத்திருக்கிறது. என்னவென்று சொல்வது அன்பு நேயர்களே?